கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளிச் செய்திருக்கிற வேத வார்த்தை யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை கொடுப்பதற்காக தான் இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு தேவை குறித்து ரொம்பவே கலங்கி போயிருக்கிறீங்களா? வியாதியை குறித்த காரியம் உங்களுடைய இருதயத்தை பயப்படுத்தி கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறதா? எதிர்காலத்தை குறித்து ஒரு போராட்டம் உங்களை சோர்வடைய பண்ணியிருக்கிறதா? சில மனுஷிக வல்லமைகளோ பிசாசின் போராட்டத்தினாலேயோ ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட தெரியுமா? எல்லா பக்கமும் சூழப்பட்ட நிலைமையில வழியே தெரியாம தவித்து கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்ட போது மோசே கொண்டு தேவன் பேசின வார்த்தை தான். உங்களுக்காக தேவனாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ என்றைக்கும் காண மாட்டேன் வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, வாக்கு தத்துவ நிறைவை காணும்படியாக செங்கடலை கடக்க பண்ணி வாக்கு தத்துவத்தின் தேசத்துக்கு நேராக தேவனாய் கர்த்தர் அழைத்து சென்றதையும், ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்து ஒவ்வொரு காரியத்திலும் நேர்த்தியாக வழிநடத்தும் வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்த ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு எல்லா விதமான எகிப்தின் போராட்டங்களுக்கு விலைக்கு தப்பு வைத்து கனப்படுத்தின கர்த்தர் இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து ரொம்ப கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, எதை குறித்து ரொம்ப சோர்வடைந்து போயிருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் தேவனாய் கர்த்தரை யுத்தம் பண்ணி நீங்க சும்மா இருக்கும்படியாக இன்றைக்கு காண்கிற போராட்டத்தை, இன்றைக்கு இங்கே வடிக்கிற கண்ணீரை இனி ஒரு நாள் வடிக்காதபடிக்கு தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பு அருளிச்சது சாட்சியாக நிறுத்துவதற்கு தான் அந்த வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்த ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் பண்ணும், நான் சும்மா இருந்து நீங்கள் கொடுக்குற ரட்சிப்பை காணும்படியாக நீங்கள் அருளி செய்கிற ஆசீர்வாதத்தை கண்டு போய் மகிமைப்படுத்தும் எனக்கு கிருபை எனக்கு தாங்காண்டவர்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. நாங்கள் நின்று கொண்டு நீர் எங்களுக்கு அருளி செய்கிற ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை கண்டு போய் மகிமைப்படுத்துகிற கிருபை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அருளி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க எந்தெந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் கர்த்தரே யுத்தம் பண்ண முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் வெற்றியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஜெயத்தை அருளி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு சமாதானத்தினாலும் ஆறுதலாலும் நிரப்பப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இந்த ரட்சிப்பை கொடுத்து தேவ சமாதானத்தினாலும் சகல விதமான ஆசீர்வாதத்தை நிரப்பி சாட்சியை நிறுத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரும் அதை கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, சாட்சியை நிறுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.